ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வர தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, பயந்து போய் நம்ம இது செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ, நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள், ஒரு பயம் உள்ள அந்த வக்ரமான கூடிய கிரகம் அதை தான் அங்க தூண்டும். உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆகிடும். எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது, விரயஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது. அடுத்து 4ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது.